குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னா, வழக்கம் போல் ராசிக்குள்ளேயே கேது பகவான். கேது ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பலவிதமான விஷயங்களை நீங்கள் அனுபவப்பட்டு இருக்கீங்க. அதாவது நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் அப்படிங்கிறத கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஒருத்தருடைய நன்மையையும் ஒருத்தருடைய தீமையையும் எடுத்து காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய வாழ்வியல் உண்மைகளை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு அந்த கேது ஏற்படுத்தி தருது. அதுவும் நல்ல விதமாக சொன்னால் பரவாயில்ல, அதிகப்படியான கஷ்டங்களோடு அந்த வாழ்வியல் படிப்பினைகள் கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு பயம் பதட்டம் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். தெளிவான மனநிலைமையோடு இல்லாத சிம்மங்கள் தான் அதிகமாக உண்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 5 கிரகங்களினுடைய இணைவு. இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. புதன் குருவினுடைய வீட்லையும் குரு புதனுடைய வீட்லையும் இருக்கிறதுனால புதன் குரு பரிவர்த்தனை யோகம் கூட இருக்கு. இப்போ 5ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு இந்த கேதுவனுடைய தாக்கத்தை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடுது அப்படின்னு தான் சொல்லணும். 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்தில் சனி. ராசிக்குள்ள கேது இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு. அது கூட பரவாயில்ல சாமி, சமாளிச்சுக்கலாம். அந்த அஷ்டம சனியை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்ற அளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலைகள் தான். அஷ்டம சனியில் அதிக பாதிப்புகளை அடையக்கூடிய ராசிகளில் சிம்மமும் ஒன்று. ஆனால் என்னுடைய பார்வையில் அது 6ஆம் அதிபதி 8இல் மறைகிறார். ஸோ அது கொஞ்சம் ஃபேவராக தான் செயல்படும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். என்னதான் இருந்தாலும் 8ல் சனி போயிட்டா சில துன்பங்களை அடைஞ்சு தான் ஆகணும். 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால 2 கிரகங்களுமே பலமடையுது. 2 கிரகமே சிம்மத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். புதனும் குருவும் ரெண்டுமே பலமடைகிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, முதல்ல சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 10ஆம் அதிபதி 6இல் இருப்பது தொழில் ஸ்தானத்தை வலு பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது புதிய முயற்சிகளை எதுவுமே செய்யாமல் கொஞ்சம் மைல்டாக அவங்களுடைய மாற்றங்களை கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ வீடு மாற்றம் ஆகாது, இடமாற்றம் ஆகாது, தொழில் மாற்றம் ஆகாது, வேலை மாற்றம் ஆகாது, வண்டி வாகனங்களை மாற்றக்கூடாது, காலி நிலம் சம்பந்தமான விஷயங்களில் எந்த விதமான புது அமைப்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது, வாங்க விற்க பிடிக்க இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது, புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, புதுசாக பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏன்னா இப்போல்லாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், ஓட்டர் ஐடிக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதே போல் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, முக்கியமாக பாஸ்போர்ட், என்னென்னவெல்லாம் டாக்குமெண்ட்டாக நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அனுதினமும் யூஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டாக இருக்கும், அதை சேஃபர் சைடு வச்சுக்கோங்க. எப்படியாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காதில் கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணங்கள் சில நேரங்களில் 3ஆம் இடம் அப்படிங்கிறது விரல்களையும் குடிக்குது. விரல்களை அணியக்கூடிய மோதிரங்களும் பிரேஸ்லெட்டு கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா வாட்ச் கூட மிஸ் ஆகலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். புது மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறோம் இல்லையா, ஜாமீன் போடுறதுன்னா நான் உனக்கு அவங்க கொடுக்கலன்னா நம்ம கொடுக்குறோம் பணத்தை அப்படின்ற மாதிரி தான் போகணும் இல்லையா. ஸோ அப்படி கேரண்டி கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, அதே போல் யாருக்கும் வேலை வாங்கி தரேன் அவன் நல்லா வேலை செய்வான்னு இன்னொருத்தருக்கு உத்தரவாதம் கொடுக்கறது, இது எல்லாம் ஆகாது. சில விஷயங்கள் நம்ம அந்த புது முயற்சிகள் அதை செய்யும்போது வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோணும். ஆனால் அந்த புது விஷயங்களை முயற்சி பண்ணுறதுக்குண்டான காலம் முதல் 12 நாட்கள் மட்டும்தான். அதன் பின்பு புது முயற்சிகளுக்கு
ஏற்ற நேரம் இல்லை. அதாவது புதுசாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதன் மூலமாக சண்டை சச்சரவு பிரச்சனை இது எல்லாமே தீர்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் மாமனார் வழி உறவுகள்னாலையும் மாமனார் மூலமாகவும் தேவையற்ற எதிர்ப்புகள் உங்களுக்கு உண்டாகுது. அதே நேரத்தில் அவர்கள் உடல்நல தொந்தரவுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அவர்களுக்காக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இது மாமனார் மட்டும் கிடையாது, மாமியார் அமைப்புகள்லையும் வருது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமனார் மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் சிம்ம ராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் செலவுகளையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் உண்டு. அதை நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். பெரிய லெவலில் செலவாக சிறுசாக இருக்கா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபாடுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சரி, ஓகே. 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல வேலையில் இருந்து வந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே படிப்படியாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது. முன்னாடியெல்லாம் என்ன வேலை செஞ்சாலும் அதில் நிறைய குறைகளை சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் சூழ்ந்திருந்தாங்க அக்கம் பக்கத்தில் கோலிக்ஸ். இப்போவும் அதே மாதிரி நம்மளுடைய குறைகளை சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்மளை நிறைவாக சொல்லி நம்மளை முன்னேற்றி நம்மளை பாராட்டி சீராட்டி பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிற இயக்கங்களாக இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல. ஆனால் வரக்கூடிய நாட்களில் 12ஆம் தேதிக்கு மேலே அந்த எதிர்ப்புகளை உங்களால் ஜெயிக்க முடியும். புதுமையான யுக்தியை பயன்படுத்தி எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். ஆனால் ஒர்க்லோடு அதிகமாகும். முக்கியமாக உங்களுக்கு மேலே லீடராக, உங்களுக்கு மேலே ஹெட்டாக ஒரு லேடி இருக்காங்கன்னா அப்போது ஒர்க்லோடு இருமடங்கு ஆகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜென்ஸாக இருக்கிறாங்க, பாஸ் ஜென்ஸாக இருக்காங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் வேலை பளு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் ஜென்ரலாக அந்த சுக்கிரனுடைய அமர்வு நம்மளுக்கு தரக்கூடிய விஷயம். சின்னதான பெண்களால் சின்னதான எதிர்ப்புகள் வரும். அதான் ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். ஆல்ரெடி சிம்மம் ஓவர் ஒர்க் ப்ரெஷரில் தான் இருக்குது. வேலை இந்த மாதம் இருக்குமா இருக்காதா, நீடிக்காதா, இல்லை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரியான பல மனநிலைகளில் தான் ஒவ்வொரு சிம்மமும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் இந்த மாதம் ஜனவரி 12ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சுக்கிரனுடைய அமைப்புகளில். வர பொருளாதார ரீதியான தடுமாற்றங்கள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அப்போ 2ஆம் அதிபதி 11க்கு பரிவர்த்தனையில் பலம் அடைகிறார். 2ஆம் அதிபதியும் பலம் அடையுது. அப்படிங்கும்போது அந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்களை பட்டு இருந்திருப்பீங்க. குடும்பம்னா என்ன, உறவுகள்னா என்ன, குடும்ப உறவினர்கள் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, காசுனா என்ன, சம்பாத்தியம்னா என்ன, கையில் வச்சுக்கணுமா வச்சுக்க எல்லாமே நம்மளுக்கு தெரியும். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்ருக்குது. இல்லைன்னா இனிமேல் கற்றுக் கொடுக்க போகுது சிம்மத்துக்கு. சில நபர்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகளை ஆப்ரேஷன் அளவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கும். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் படி ஏறி இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாயிருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி அதில் இருந்தெல்லாம் ஒரு சின்ன ரிலீஃப், ஒரு நல்ல ரெக்கவரி வரக்கூடிய ஜனவரி மாதம் கிடைக்க போகுது. ஏன்னா புதன் ஆல்ரெடி பரிவர்த்தனை யோகத்தில் தான் பலமாக இருக்கிறார். அப்போது பொருளாதார ரீதியான இருந்த இந்த தடைகளை அந்த புதன் நீக்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. 17ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த புதன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி. இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் பாவாதிபதிக்கு ஒரு கெட்ட பாவம் கிடையாது. தன்னுடைய திரிகோணஸ்தானத்தில் போய் உட்காருது. இப்போ அப்போவும் இங்கே பொருளாதார தடைகள் இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. என்ன நினச்ச விஷயங்களை நினச்சபடி நிறைவேற்றி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை அந்த 6ஆம் இடம் தராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினால வெற்றிகளை தர முடியலனாலும் தோல்விகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியும். உங்களுக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய அந்த அருமையான புத்திசாலித்தனத்தை புதன் உங்களுக்கு தந்து விடுவார். 17ஆம் தேதிக்கு மேலே அது இருக்குது. 17ஆம் தேதி வரைக்கும் புதன் பலமாக தான் இருக்குது. புதனுடைய நகர்வு சாதகமாகவே இருக்குது. குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியில் தெரியாது, சாந்தமாக அமைதியாக போயிடலாம், 4 செவத்துக்குள்ளது முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் உண்டு புதனால். அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகமாக செவ்வாயை பார்க்குறோங்க. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4, 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி, பாதகாதிபதி, கூடவே உங்களுடைய கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியான செவ்வாய் தான் உங்களுக்கு எல்லா நல்லதையும் செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. இந்த நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்துட்டார். இப்போ 6ஆம் இடத்துக்கு பயிற்சி 15ஆம் தேதி, ஜனவரி 15ஆம் தேதி அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம். அந்த
அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், அதே நேரத்தில் மெடிக்கல் ஃபீல்டில், சிவில் ஃபீல்டில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில், இன்ஜினியரிங் ஃபீல்டில், மிஷினரிஸை கையாளக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இது சம்மந்தமாக வேலை செய்யக்கூடிய எல்லா சிம்மமும் கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க காத்திருக்கு. வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கும். எதிரிகள் எவ்வளவு இருந்தாலும் சரி தவிடு ஓடி ஆயிடுவாங்க. வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு பின்பு தன்னம்பிக்கை, தைரியம் வேணும் இல்லையா? செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. ரொம்ப தைரியமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். என்னென்னா அளவுக்கு மீறிய தைரியம் இருக்கும். ஏன்னா 8ஆம் பார்வையாக இருக்கிறதுனால அந்த தைரியத்தில் சில ஆபத்துகளும் இருக்குது. அப்போது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. வேறு லெவலில் அது அனுகூலமாக இருக்கும். தாயாரும் தந்தையாரும் எதிர்ப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாமியாரும் மாமனாரும் உங்களுடைய தயவை நாடி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. ரெண்டுமே அப்படியே கம்யூனிகேட் ஆகும். இப்போ அவங்களுக்கு நம்ம ஃபேவர் பண்ணும்போது நம்மளுடைய அம்மா அப்பா அப்படியே நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறதுக்கு வாய்ப்புகளையும் சொல்லுது. தாய்க்கோ தந்தைக்கோ உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. இந்த செவ்வாயினுடைய பார்வை பாருங்க, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகுதுங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை, உச்சம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது தந்தை வழி உறவுகளில் இருந்து அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும். முக்கியமாக சொத்து சம்மந்தமாக ஏற்ற இறக்கங்கள் இருந்துட்டுருக்கு. தந்தை வழி சொத்து நம்மளுக்கு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்துருக்கு, கஷ்டமாக போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை தந்தை வழியில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து வருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறு, ஒரு கீ பாயிண்ட் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் நீங்கும், அவ்வளோதான். சூரியன், ராசி அதிபதி சூரியன் முதல் 14 நாட்களுக்கு 5ஆம் இடத்துல ரொம்ப சேஃபாக இருக்கிறார். குருவோட பார்வையில் நிம்மதியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதன் பின்பு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசி அதிபதி 6ஆம் இடத்துல அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயமுமே நீங்களாக தேடி போய் செய்யக்கூடாது. நீங்களாக தேடி போய் செஞ்சீங்கன்னா எதிர்ப்புகளை இழுத்துட்டு வந்துடுவீங்க. என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிடணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. முதல் 14 நாட்கள் பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். நம்ம என்ன சூஸ் பண்ணாலும் ஃபைனலாக ஜெயிச்சிருவோம். ஆனால் அதுக்கப்புறம் சூரியனுடைய பயிற்சி 6ஆம் இடத்துக்கு போகும்போது நம்ம எதிர்ப்பை தேடி போகிறோம். நீங்களாக எந்த ஒரு விஷயத்தையும் முன் வச்சு நீங்களாக முடிவெடுத்து நீங்களாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆலோசனைப்படி, பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி செய்யும்போது எதிர்ப்புகளை சரி செய்ய முடியும், வெற்றியை சுவைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி நானும் முருகப்பெருமான மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.